இன்றைக்கி டேஸ்ட்டான ராகி அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு வந்து நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு பூண்டு பல் 5, இஞ்சி ஒரு பீஸு, கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, மிளகாய் வத்தல் 1 கிள்ளி போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். எல்லாம் பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பதம் இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவிட்டு அதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துட்டு தோசை சட்டியை காய வச்சு நம்ம அதில் வந்து போடணும். போட்டுட்டு எண்ணெயை வந்து சுற்றி நல்லா ஊற்றணும். ஒரு குழிக்கரண்டி ஊற்றிட்டு பிரட்டி 2 தடவை போட்டோம்னா சுவையான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு அடையும் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து டேஸ்டான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.